7 days 7 ஒன் பாட் ரைஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. பாசி பயறு இருக்கு இல்லையா, ஸோ அது வச்சு சூப்பரான ஒரு சாதம் தான் பாசி பருப்பு சாதம். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப் பாசி பயிறு, 1 கப் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் 1/2 கப் மொத்தம் எல்லாமே சேர்ந்து நான் 1/2 ஹவருக்கு இது ரெண்டுத்தையுமே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான சாதம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி